நெல்லை மாவட்டம் ஜமீன் சிங்கம்பட்டி கிராமத்தில் குரங்குகளின் தொல்லையால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கிராமத்தில் குரங்குகள் செய்யும் அட்டகாசங்கள் என்னென்ன விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஒட்டுமொத்த கிராமத்தையும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பொதுமக்களை அஞ்சி நடுங்க வைக்கும் குரங்குகள்தான் இவை. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருகே அமைந்துள்ளது ஜமீன் சிங்கம்பட்டி கிராமம். இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த சில மாதங்களாகவே ஜமீன் சிங்கம்பட்டி கிராமத்தில் சுற்றும் குரங்குகளின் எண்ணிக்கையும் அதன் தொந்தரவும் அதிகரித்து வருகிறது. முதலில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சில குரங்குகள் மட்டும் ஜமீன் சிங்கம்பட்டிக்குள் வந்தன. பின்னர் மற்ற குரங்குகளும் கிராமத்திற்குள் குடிபெயர்ந்தன. இவ்வாறு ஜமீன் சிங்கம்பட்டி கிராமத்தில் சுற்றித் திரியும் குரங்குகள் தென்னை மரத்திலிருந்து தேங்காயை பறிப்பது, வீடுகளுக்குள் புகுந்து உணவுப் பொருட்களை திருடிச் செல்வது, கேபிள் டிவி வயர்களை அறுத்து விடுவது போன்ற பல்வேறு சேட்டைகளை செய்து வருகின்றன. குறிப்பாக சாலையில் செல்லும் குழந்தைகளை இந்த குரங்குகள் துரத்தி கடிக்கின்றன. குரங்குகளின் அட்டகாசத்தால் குழந்தைகள் தெருக்களில் நடந்து செல்வதே பெரும் சவாலாக மாறியுள்ளது. ஜமீன் சிங்கம்பட்டி கிராமத்தில் மரங்கள், தண்ணீர் தொட்டி, வீட்டின் சுவர்கள், மொட்டை மாடி என எங்கு பார்த்தாலும் குரங்குகளே காணப்படுகின்றன. துரத்த முயன்றால் குரங்குகள் தங்களை கடித்துவிட்டு உயரமான இடத்திற்கு ஓடி விடுவதாக தெரிவிக்கின்றனர் ஜமீன் சிங்கம்பட்டி கிராம மக்கள். காட்டில் பழங்கள் மற்றும் காய்களை மட்டுமே தின்று வந்த குரங்குகளுக்கு தற்போது கிராமத்தில் பல்வேறு விதமான உணவுகள் கிடைக்கின்றன. இதனால் ருசி கண்ட குரங்குகள் கிராமத்திலேயே குட்டிகளுடன் தங்கி பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றன. குடியிருப்பு வாசிகள் பட்டாசுகளை வெடித்து குரங்குகளை விரட்ட முயன்றாலும் அவை மீண்டும் கிராமத்திற்குள்ளேயே சுற்றித் திரிகின்றன. பல மாதங்களாக தொல்லை கொடுத்து வரும் குரங்குகளை பிடித்து வேறு பகுதியில் விடுவிக்குமாறு வனத்துறைக்கு ஜமீன் சிங்கம்பட்டி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாலை முரசு செய்திகளுக்காக அம்பையிலிருந்து செய்தியாளர் நாகராஜுடன் சந்துரு.